பங்கேற்று பரிசுகளை வாரி குவித்து வைத்திருப்பவர்தான் முடக்கத்தான் மணி. பெற்ற மாடுபிடி வீரர் முடக்கத்தான் மணி அவர் தமிழ் பாரம்பரியத்தின் சிங்கம்டா முடக்கத்தான். வெறும் பைசாதான் இருக்குது. ஜெயிச்சு கப்பு மேல தப்பா வாங்கியிருக்காரு முடக்கத்தான் மணி. பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ணும் போது கோல்டு முழுவதும் வந்துட்டு ஒரு போட்டோ பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. அது இந்த ஸ்டில் தான், இவரோட ஸ்டில். முழுக்க முழுக்க காரணம் முடக்கத்தான் மணி தான். அவர்லாம் இந்த இது கிடைச்சிருக்காது. அது செயல்பாடுகள் நடந்தாலோ களத்தில் இறங்கி அதற்காக போராடக்கூடிய சிறந்த செயல்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசு சார்பிலும் சரி, பொதுமக்கள் சார்பிலும் சரி நின்று ஜல்லிக்கட்டுக்கு முக்கியமான பணிகளை செய்து கொண்டிருக்கும் முடக்கத்தான் மணி அவர்களை தான் நாம் இன்று சந்திக்க போகிறோம். முக்கியமாக இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜல்லிக்கட்டு குறித்து விழிப்புணர்வை தாண்டி ஜல்லிக்கட்டில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னா இது ஒரு பாரம்பரியம் அப்படின்றத வெறும் வார்த்தையில மட்டும் இல்லாமல் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரதான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கேமரா ஜூம் ஆகிறப்ப இந்த நம்ம முடக்கத்தான் மணி என்னன்னு பார்த்தேன். அவரை கூட இப்படிதான் தெரியும். ஜல்லிக்கட்டு மூலமா ஒரு அண்ணா ஒரு வீடியோ முடக்கத்தான் மணி. யார் இந்த முடக்கத்தான் மணி? ஜல்லிக்கட்டு என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது இந்த முடக்கத்தான் மணி. ஏன் அது என்ன முடக்கத்தான் மணி? தன்ன முடக்கத்தான் கிராமத்தையே தனது பெயருக்கு முன்னால் அடைமொழியாக சேர்த்துக் கொண்டிருக்கிறார் மணி. கடந்த 25 ஆண்டுகளாக இன்னும் சொல்லணும், திருச்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா, திருச்சியில ஒரு சிலை வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, ஜல்லிக்கட்டுக்கு மாடு பிடிச்ச மாதிரி. அந்த சிலையை யாருன்னா, அந்த சிலை என்னன்னா முடக்கத்தான் மணியோட புகைப்படத்தை முன்மாதிரியா வச்சு செஞ்சது. அந்த சிலையவே நீங்க நல்லா போய் பாத்தீங்கன்னா, இப்ப இங்க கட்டி அணைத்த புகைப்படம் திருச்சியில் வெண்கல சிலையாக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. ஜல்லிக்கட்டின் தங்க மகனுக்கு இந்த சிலை தங்க பதக்கம். தன்னம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டு, வீரனுக்கு எடுத்துக்காட்டு, முயற்சிக்கு எடுத்துக்காட்டு முடக்கத்தான் மணி. முடக்கத்தான் மணி அவர்களின் புகழும் பெருமையும் நம் வரலாற்றில் அசைக்க முடியாத பக்கங்கள். வாழ்த்துக்கள். முடக்கத்தான் மணி அப்படின்னு கேக்குறீங்களா? ஜல்லிக்கட்டு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். பாத்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டு காலதாக ஞாபகம் வரும். ஜல்லிக்கட்டு காலைக்கு ஞாபகம் வருதுன்னா யாருன்னா முடக்கத்தான் மணி தான் ஞாபகம் வரும். ஏன்னு கேக்குறீங்களா? ஜல்லிக்கட்டு காலை கூட பாத்தீங்கன்னா பயந்து பல பேருக்கு தெரியும். அவருடைய செல்ல பேர் அது. கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட காளைகளை பிடிச்சு பல பரிசுகள் வாங்கியிருக்காரு. பரிசுகள் வாங்கி தான் மட்டும் வச்சுக்காம கஷ்டப்படக்கூடிய நிறைய ஏழை பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா அதை இலவசமாவே கொடுத்திருக்காரு. அப்பேற்பட்ட சாதனை பண்ணிருக்கக்கூடிய முடக்கத்தான் மணி இன்னைக்கு பல வீரர்களுக்கு அந்த முடக்கத்தான் மணி அவர்களுக்கு ரேடியோ சிட்டியில் மதுரை சிட்டிசன் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது ரேடியோ சிட்டி. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையின் நிறுவன தலைவர் டாக்டர் முடக்கத்தான் மணி நம்ம கூட இருக்காரு. ஆனா வணக்கம். இந்த முறை ஜல்லிக்கட்டுல நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்ல போனா ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எனக்கு ஒரு சிறந்த ஒரு மாடுபிடி வீரர். எல்லாருக்குமே முடக்கத்தான் மணி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். குட்டி குழந்தைகளுக்கு கூட தெரியும். சோ உங்களை பத்தி முடக்கத்தான் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் கோரிப்பாளையம் நாட்டு உரிமையாளர்களுக்காகவும் காளைகளுக்காகவும் மாடுபிடி வீரர்களுக்காகவும் எக்கச்சக்க போராட்டம் பண்ண ஒரு போராளி. இன்னைக்கு நிறைய மாடுபிடி வீரர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்க ஒரு வீரர். அவர்தான் முரட்டு காளையை முத்தமிட்டு சொல்லும் முடக்கத்தான் மணி அவர்கள். அன்பான